ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு. எல்லாருமே நியூஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கை எடுத்தது தளபதி விஜய் மட்டும்தான். 108 சீட் எடுத்திருக்காரு. ஆனால் அவர் எடுத்துமே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஆக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரால் சிஎம் சீட்டில் உட்கார முடியல. அவர் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவருக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. அவருக்கு இன்னும் 10 சீட்டு தேவைப்படுது. அதற்கு இடையில நடுவில் நம்ம காங்கிரஸ் 5 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபர்மேஷன் இன்னும் தெரியல. அப்படி இருந்தாலும் இன்னும் 5 சீட்டு தேவை. இப்படி அந்த சீட்டு வந்தா மட்டும்தான் இவர் சிஎம் சீட்டை உட்காரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இதற்கு நடுவுல நிறைய ரூமர்ஸ் ஒன்று பரவாது. அது ரூமர்ஸா உண்மையான்னு தெரியல. உண்மையா இருந்தா விஜய்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் பட்ட உழைப்பெல்லாம் கஷ்டமா போயிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு நடுவுல டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பரவலான ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் வந்துச்சுன்னா இருக்கிறதே நம்பர் ஒன் ட்விஸ்ட் விஜய்க்கு இதுவாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா விஜயால கம்பல்சரி சிஎம் சீட்டை உட்கார முடியாது. மொத்த தொகுதி எல்லாருமே சேர்ந்து இவங்க 2 பேர் தான் அலையன்ஸ்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையா இருக்குமா, இல்ல விஜய் சிஎம் சீட்ல உட்காருவாரா? அப்படி இவங்க 2 பேர் கூட்டணி அமைச்சா இவர் இவ்வளவு சீட் எடுத்த விஜய சிஎம் சீட்ல உட்கார விட மாட்டாங்களா, விடுவாங்களான்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க.